நித்யாவின் அந்த பேச்சு என் தலைக்கு ஏறி இருந்தது. என்னால் அதை நம்பவே முடியவில்லை. எப்படி அவளால் அவ்வளவு சுலபமாக வேண்டாம் என்று சொல்ல முடிந்தது? போனை அணைத்துவிட்டு என் அறையில் வந்து அமர்ந்தேன். அன்றிரவு என் கண்கள் உறக்கத்தை தொலைத்தன. மனமெங்கும் பாரம், ஒருவித தவிப்பு. அவள் என் மாமாவின் ஒரே மகள். அவள் மட்டும் சம்மதித்தால் போதும். மாமா எதற்கும் மறுப்பு சொல்ல மாட்டார். ஆனால் என் மனதில் இப்போது வேறு ஒரு பயம் முளைத்தது. ஒருவேளை அவள் மாமாவிடம் அழுது அடம் பிடித்து எனக்கு கதிரை பிடிக்கவில்லை, அவரோடு என்னால் வாழ முடியாது என்று சொல்லிவிடுவாளோ? 5 வருடங்களாக அவளை என் உயிருக்கு மேலாக நேசித்திருக்கிறேன். அவளை என் வீட்டிற்கு அழைத்து வரும் திருமண நாளுக்காக நான் ஏங்கிக் கொண்டிருக்கிறேன். அவளோ இப்படி ஒரு விபரீத முடிவை எடுத்திருக்கிறாள். அவளுக்கு என்னத்தான் ஆனது? மறுநாள் காலை விடிந்ததும் பதற்றத்துடன் என் அம்மாவிடம் சென்றேன். அம்மா, நீங்க இப்போதே சித்தப்பாவிடம் பேசுங்கள். எனக்கு உடனே திருமணம் நடக்க வேண்டும் என்றேன். என் அம்மா என்னை அமைதிப்படுத்த முயன்றார். கதிர், அவர் இப்பத்தான் கால அவகாசம் கேட்டிருக்கிறார். இப்போது போய் வற்புறுத்துவது சரியாக இருக்காது. இன்னும் சில மாதங்கள் போகட்டும், நான் பேசுகிறேன் என்றார். அம்மாவுக்கு தெரியவில்லை. அந்த ஒவ்வொரு நிமிடமும் எனக்கு ஒரு யுகமாக தெரிந்தது. நித்யாவிடம் தனியாக பேசிவிட வேண்டும் என்று நான் சந்தர்ப்பம் பார்த்து கொண்டிருந்தேன். ஆனால் அவள் எனக்கு அந்த வாய்ப்பையே தரவில்லை. நான் அவள் வீட்டு பக்கம் சென்றாலே என்னை பார்த்ததும் தன் அறைக்குள் சென்று கதவை தாளிட்டுக் கொள்வாள். கடைசியில் என்னிடம் ஒரு திட்டம் இருந்தது. நித்யா தினமும் தன் தம்பி அஜயுடன் தான் கல்லூரிக்கு செல்வாள். மாமா அஜயிடம்தான் அந்த பொறுப்பை ஒப்படைத்திருந்தார். அன்று நான் அலுவலகத்தில் இருந்தபோது அஜயை அங்கே வரவழைத்தேன். அண்ணா, நான் அண்ணியை அழைத்து வர கல்லூரிக்கு செல்ல வேண்டும். அவளை வீட்டில் விட்டுவிட்டு உடனே வந்து விடுகிறேன் என்றான் அஜய். வேண்டாம் அஜய், இங்கே வேலை அதிகமாக இருக்கிறது. நீ இங்கேயே இரு. நான் நித்யாவை அழைத்து கொண்டு வீட்டில் விட்டு விடுகிறேன் என்றேன். முதலில் அவன் என்னை ஆச்சரியமாக பார்த்தான். பிறகு ஒரு குறும்பு சிரிப்புடன், ஓஹோ, அண்ணி கூட டேட்டிங் போக போறீங்களா? சரி சரி, நீங்க போங்க அண்ணா, நான் இங்கே பார்த்து கொள்கிறேன். சீக்கிரம் வர வேண்டாம் என்று கண்ணடித்தான். அவனது கேலியை பார்த்து என்னால் சிரிக்க முடியவில்லை. என் மனதிற்குள் கோபம் கனன்று கொண்டிருந்தது. என் தூக்கத்தை கெடுத்து என் நிம்மதியை குலைத்த அந்த பெண்ணிற்கு இன்று ஒரு பாடம் புகட்ட வேண்டும் என்று உறுதி பூண்டேன். கல்லூரி வாசலில் என் பைக்கில் காத்திருந்தேன். நித்யா வெளியே வந்தாள். அஜய்க்கு பதில் நான் அங்கே நிற்பதை கண்டதும் அப்படியே சிலையாக உறைந்து போனாள். வண்டியில் ஏறு என்றேன் அதிகாரமாக. அஜய் எங்கே என்று மெல்லிய குரலில் கேட்டாள். உன் பொறுப்பு இப்போது என்னுடையது, ஏறு என்றேன். உங்களுடன் வர எனக்கு விருப்பமில்லை என்று அவள் மறுக்க என் பொறுமை இழந்தது. நித்யா, எல்லோருக்கும் முன்னாடி வேடிக்கை காட்டாதே, அமைதியாக ஏறு என்று அதட்டினேன். வேறு வழியின்றி அவள் பின்னால் அமர்ந்தாள். வண்டி வீட்டை நோக்கி போகாமல் கடற்கரை சாலையை நோக்கி பாய்ந்தது. எங்கே போகிறோம்? இது வீட்டிற்கு போகும் வழி இல்லையே என்று அவள் பதறினாள். என் இஷ்டப்படிதான் இன்று எல்லாம் நடக்கும், அமைதியாக இரு என்றேன். வண்டியை நிறுத்துங்கள், நான் தனியாக போய்விடுவேன் என்று அவள் கத்தினாள். பதிலுக்கு நான் வேகத்தை அதிகப்படுத்தினேன். பயத்தில் அவள் என் தோள்களை பலமாக பிடித்து கொண்டாள். கதிர், ப்ளீஸ் வேகத்தை குறையுங்கள், எனக்கு பயமாக இருக்கிறது என்று அவள் கத்தியும் நான் கேட்கவில்லை. என் கோபம் முழுவதும் அந்த வேகத்தில் தெரிந்தது. ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு தனிமையான கடற்கரை பகுதியில் வண்டியை நிறுத்தினேன். அவள் பதறி போய் கீழே இறங்கினாள். நானும் இறங்கி அவளுக்கு முன்னால் நின்றேன். ஏன் என்னை இங்கு கூட்டி வந்தீர்கள் என்று கேட்டேன். உன்னிடம் பேச வேண்டும். வீட்டில் நீ எனக்கு பயந்து ஒளிந்து கொள்கிறாய். இப்போது சொல், அன்று போனில் என்ன சொன்னாய்? ஏன் அப்படி சொன்னாய்? என் குரல் ஓங்கியது. அவள் உடல் நடுங்க தொடங்கியது. கைகளை பிசைந்து கொண்டு நின்றாள். மூச்சுவிடக்கூட சிரமப்பட்டாள். பயத்தினால் அவளது கண்கள் கலங்கி என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்து நின்றாள். நித்யாவின் நடுக்கம் என் கோபத்தை இன்னும் தூண்டியது. என் கேள்விக்கு பதில் சொல் நித்யா, ஏன் இந்த திருமண வாழ்க்கையை தொடங்க மறுக்கிறாய் என்று உருமினேன். அவள் சட்டென தலை நிமிர்ந்து கண்களில் கண்ணீர் முட்டி நிற்க என்னை பார்த்தாள். நான் தான் ஏற்கனவே சொல்லிவிட்டேனே, எனக்கு உங்களை பிடிக்கவில்லை, அவ்வளவுதான். எனக்கு உங்களோடு வாழ விருப்பமில்லை. அன்று நம் நிச்சயதார்த்தம் நடந்த போதே நான் இதற்கு சம்மதிக்கவில்லை. நான் ஏதோ சிறுமி என்று நினைத்து என் உணர்வுகளை யாரும் மதிக்கவில்லை.
எல்லோரும் சேர்ந்து உங்கள் முடிவை என் மீது திணித்து விட்டீர்கள். அப்போதும் எனக்கு இதில் விருப்பமில்லை, இப்பொழுதும் இல்லை. ஏன் உங்களால் இதை புரிந்து கொள்ள முடியவே இல்லை என்று ஆவேசமாக கத்தினாள். அவள் பேசிய ஒவ்வொரு வார்த்தையும் என் நெஞ்சில் ஈட்டியாக பாய்ந்தது. போதும், நிறுத்து. உன் உளறல்களை கேட்க நான் வரவில்லை. ஒன்று மட்டும் நினைவில் வைத்துக்கொள், நீ என் மனைவி. அது எப்போதும் மாறாது. இன்னும் சில நாட்களில் என் அம்மாவை மீண்டும் உங்கள் வீட்டிற்கு பேசுவதற்கு அனுப்புவேன். அப்போது நீ மறுக்க முயன்றால் உன்னை யாருக்கும் தெரியாத இடத்திற்கு தூக்கி கொண்டு போய்விடுவேன். ஜாக்கிரதை என்று எச்சரித்தேன். என் கோபத்தை பார்த்து அவள் நிலை குலைந்து போனாள். அவளது முகம் பயத்தில் வெளிரி போய்விட்டது. நான் மீண்டும் வண்டியை ஸ்டார்ட் செய்து, ஏறு, உன்னை வீட்டில் விடுகிறேன் என்றேன். அவள் பேசாமல் வந்து அமர்ந்தாள். அவளை வீட்டின் முன்னால் இறக்கிவிட்டு நான் நேராக தொழிற்சாலைக்கு சென்றேன். சில நாட்களுக்கு பிறகு என் பிடிவாதத்திற்கு பணிந்து அம்மா மீண்டும் மாமாவிடம் பேசினார். இந்த முறை அவர் சம்மதித்து விட்டார். திருமண வேலைகள் வேகமாக தொடங்கின. திருமண ஆடை முதல் அவளுக்கு தேவையான அத்தனை நகைகளையும் நானே தேடி தேடி ஆசையாய் வாங்கினேன். அந்த ஒரு மாத காத்திருப்பு எனக்கு ஒரு யுகமாக இருந்தது. மெஹந்தி சடங்கின் போது நாங்கள் இருவரும் ஒன்றாக அமர வைக்கப்பட்டோம். மஞ்சள் நிற உடையில் பூக்களாலான நகைகள் அணிந்து தேவதை போல இருந்தாள் நித்யா. ஆனால் அவளது முகம் மஞ்சள் நிறத்தை விடவும் அதிகமாக வெளிரி போயிருந்தது. ஒரு முறை கூட அவள் என்னை பார்த்து புன்னகைக்கவில்லை. மெதுவாக அவளது கையை பற்றி, நித்யா, ரொம்ப அழகா இருக்க. நாளைக்காக நான் அவ்வளவு ஆவலோடு காத்துக்கிட்டு இருக்கேன். நீ மணப்பெண் கோலத்தில் என் கை பிடித்து வரும் அந்த நொடிதான் என் வாழ்க்கை என்று காதலோடு அவள் காதில் கிசுகிசுத்தேன். அவள் மனதிலுள்ள கசப்பு மாறாதா என்ற ஏக்கத்தோடு நான் பேசிக் கொண்டிருக்கையில் அஜய் இடையில் வந்து அமர்ந்தான். எங்கள் கைகளை பிரித்துவிட்டு, என்ன அண்ணா, கல்யாணத்துக்கு முன்னாடியே இவ்வளவு ரகசிய பேச்சா? விடமாட்டேனே என்று கிண்டல் செய்தான். தம்பி, உனக்கு ஒரு காலம் வரும், அப்போ நான் உன்னை இதே மாதிரி கவனிப்பேன் என்று நான் விளையாட்டாக சொன்னேன். அப்போ பார்த்துக்கலாம் அண்ணா, இப்போ என் ராஜ்யம்தான் என்று அவன் சிரிக்க, நித்யா எதுவும் பேசாமல் எழுந்து தன் அறைக்குள் சென்றாள். மறுநாள் திருமண மண்டபத்தில் அவளை பார்த்தபோது கண்கள் கூசின. மணப்பெண் அலங்காரத்தில் அவள் அவ்வளவு பேரழகியாக தெரிந்தாள். ஆனால் அவளது முகத்தின் மகிழ்ச்சியில் ஒரு சிறு கீற்று கூட இல்லை. அது என் உள்ளத்தை ஏதோ ஒரு மூலையில் அரித்து கொண்டே இருந்தது. சடங்குகள் முடிந்து அவளை என் அறைக்கு அழைத்து வந்தார்கள். என் அறையில் அவள் எனக்காக காத்திருக்கிறாள் என்பதை நினைக்கும் போதே என் இதயம் படபடத்தது. நான் அறைக்குள் நுழைய போன போது அஜயும் என் நண்பர்களும் வாசலை வழிமறித்தார்கள். அப்படியெல்லாம் உள்ளே போக முடியாது மாப்பிள்ளை, முதல்ல மொய் பணத்தை எடுங்க, அப்புறம்தான் வழிவிடுவோம் என்று ரகளை செய்தார்கள். நான் அவர்களை முறைத்து பார்த்தும் அவர்கள் நகருவதாக இல்லை. கடைசியில் அவர்களிடம் போராடி ஒரு வழியாக அவர்களை அனுப்பிவிட்டு அறைக்கதவை திறந்தேன். அறைக்குள் இருள் சூழ்ந்திருந்தது. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஏன் விளக்கு ஏற்றி வைக்கவில்லை என்று யோசித்தபடி சுவிட்சை தட்டினேன். அங்கே கட்டிலில் மணப்பெண் கோலத்திலேயே அவள் படுத்திருந்தாள். அந்த அழகான சண்டைக்காரி அப்படியே படுத்திருப்பதை பார்த்ததும் என் மனதில் ஒரு நிமிடம் மென்மை படர்ந்தது. அவளிடம் பேச வேண்டும் என்று அருகில் சென்றேன். அறைக்குள் நுழைந்த போது நித்யா எனக்காக காத்திருப்பாள் என்று தான் நினைத்தேன். ஆனால் அவள் கண்களை மூடி ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தாள். எனக்கு பேரதிர்ச்சியாக இருந்தது. நித்யா, நித்யா, எழுந்து உட்கார் என்று அவளை அழைத்தேன். ஆனால் அவள் அசையவில்லை. அவளை தொட்டு உலுக்கியும் அவள் எழவில்லை. அவள் மூச்சுவிடும் சீரான வேகத்தை பார்த்தபோதுதான் எனக்கு புரிந்தது, என்னோடு பேசக்கூட பிடிக்காமல் அந்த இரவை தவிர்க்க அவள் தூக்க மாத்திரை சாப்பிட்டிருக்கிறாள். என் நெஞ்சம் எரிந்தது. இந்த இரவுக்காக நான் எத்தனை கனவுகள் கண்டேன். அவளது அத்தனை பயங்களையும் போக்கி என் காதலை அவளிடம் சொல்ல காத்திருந்தேன். ஆனால் அவளோ என் காதலை அவமானப்படுத்திவிட்டாள். கோபத்தில் என் ஆடைகளை மாற்றிக்கொண்டு குளிர்சாதன பெட்டியிலிருந்து ஜில்லென்று இருக்கும் தண்ணீரை எடுத்து குடித்தேன். ஆனாலும் உள்ளுக்குள் எரிந்த நெருப்பு அணையவில்லை. 5 வருட காத்திருப்பு, அடக்க முடியாத ஆசை. ஒரு பக்கம் என் உணர்வுகள் என்னை தள்ளின, மற்றொரு பக்கம் அவள் மாத்திரை மயக்கத்தில் இருந்தாள். காலையில் பார்த்து கொள்கிறேன் என்று முதலில் நினைத்தேன். ஆனால் என் கோபம் என்னை சும்மா இருக்க விடவில்லை. அவள் அணிந்திருந்த கனமான நகைகள்
அவளது உறக்கத்தை கெடுக்கும் என்று சாக்கு சொல்லி நானே அவளது நகைகளை கழற்றி வைத்தேன். மறுநாள் காலை அவள் கண் விழிக்கும் முன்பே நான் எழுந்து அவள் எப்போது எழுவாள் என்று காத்திருந்தேன். மெல்ல கண் விழித்த நித்யா என்னை அருகில் கண்டதும் பதறியடித்து எழுந்தாள். தன் ஆடைகள் மாற்றப்பட்டிருப்பதையும் கண்டு அவள் முகம் வெளிரி போனது. அவளது அந்த பதற்றத்தை பார்த்தபோது என் மனதிற்குள் ஒரு வக்கிரமான நிம்மதி ஏற்பட்டது. குட் மார்னிங். தூக்கம் போதுமானதாக இருந்ததா? இல்லை என்றால் இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கப் போகிறாயா என்று கேலியாக கேட்டேன். அவள் என் கேள்வியை பொருட்படுத்தாமல் தன் கோலத்தை பார்த்து அழுகையும் அவமானமும் கலந்து நின்றாள். நீங்கள் இவ்வளவு கேவலமானவராக இருப்பீர்கள் என்று நான் நினைக்கவில்லை என்றால் சீரலாக. என் மனைவி திருமணத்தன்று என்னுடன் பேசுவதற்கு பதில் தூக்க மாத்திரை சாப்பிடுவாள் என்று நான் நினைக்கவில்லை. நித்யா, நீ உன் இஷ்டப்படி நடந்து கொண்டாய். நான் என் இஷ்டப்படி நடந்தேன். கனமான நகைகளோடு நீ சிரமப்படக்கூடாதே என்றுதான் நான் உதவினேன். இதற்கு நீ எனக்கு நன்றிதான் சொல்ல வேண்டும் என்றேன் அமைதியாக. அவள் சட்டென எழுந்து அலமாரியிலிருந்து வேறு உடைகளை எடுத்துக்கொண்டு குளியலறைக்குள் ஓடினாள். சிறிது நேரம் கழித்து அவள் வெளியே வந்தபோது அவள் கண்கள் இரத்தவன சிவந்திருந்தன. அழுது அழுது கண்கள் வீங்கி இருந்தன. அந்த நிலையிலும் ஈர கூந்தலோடு அவள் தேவதை போல தெரிந்தாள். என் மனம் கொஞ்சம் இறங்கியது. அவள் அருகில் சென்று, நித்யா, நான் உன் விருப்பம் இல்லாமல் எதையும் செய்து விடவில்லை. எதற்கு இப்படி அழுது ஆர்ப்பாட்டம் செய்கிறாய் என்றேன். அவள் என்னை வெறுப்போடு பார்த்தாள். என்னை தொட உங்களுக்கு என்ன உரிமை இருக்கிறது? என் சம்மதம் இல்லாமல் என்னை தீண்டாதீர்கள். உங்களை பிடிக்கவில்லை என்பதால் தான் நான் மாத்திரை சாப்பிட்டேன். எனக்கு இப்போது என்னையே நினைத்தால் அருவருப்பாக இருக்கிறது என்று கத்தினாள். அவளது நபர்வாதமான பேச்சை கேட்டதும் என் கோபம் எல்லை மீறியது. அவளது இரு கைகளையும் பலமாக பிடித்து உலுக்கினேன். ஏன் நித்யா, ஏன் என்னை உனக்கு இவ்வளவு பிடிக்கவில்லை? நான் உனக்கு என்ன துரோகம் செய்தேன்? அவள் என் கையில் இருந்து திமிரி கொண்டு விலகினாள். திருமணத்திற்கு ஆணின் சம்மதம் மட்டும் போதுமா? பெண்ணின் விருப்பத்திற்கு இங்கே இடமே இல்லையா? பெண் என்ன காசு கொடுத்து வாங்கிய அடிமையா? உங்கள் ஆசைக்காக என் கழுத்தில் தாலி கட்டிவிட்டால் நான் என் சுயமரியாதையை அடகு வைக்க வேண்டுமா என்று பொரிந்து தள்ளினாள். நித்யா, நான் உன்னை உயிருக்கு உயிராக காதலிக்கிறேன் என்று நான் சொல்ல முற்பட அவள் இடைமறித்தாள். நீங்கள் காதலிப்பது மட்டும் போதுமா? நான் உங்களை விரும்புகிறேனா இல்லையா என்பது முக்கியமில்லையா? நீங்கள் என்னை மிரட்டியதால் தான் நான் இந்த திருமணத்திற்கு சம்மதித்தேன். இல்லையென்றால் செத்திருப்பேனே தவிர உங்களை மணந்திருக்க மாட்டேன் என்று ஆவேசமாக கூறிவிட்டு வெடித்து அழுதாள். அவள் பேசிய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் என் இதயத்தில் நஞ்சாக இறங்கின. உங்கள் பேச்சை நான் கேட்கவில்லை என்றால் நீங்கள் எந்த கேவலமான எல்லைக்கும் இறங்குவீர்கள் என்று எனக்கு தெரியும். திருமணமே நடக்காமல் என்னை எங்காவது கடத்தி சென்று உங்கள் காமத்திற்கும் பிடிவாதத்திற்கும் என்னை பலியாக்குவீர்கள். என் எதிர்ப்பிற்கு தண்டனையாக என் மானத்தையே தெருவில் ஏற்றிவிடுவீர்கள் என்று அவள் கத்தினாள். அவள் என் மீது இவ்வளவு வன்மத்தை வைத்திருப்பாள் என்று நான் கனவிலும் நினைக்கவில்லை. அவளை இழக்கக்கூடாது என்கிற காதலினால் தான் நான் மிரட்டினேன். ஆனால் அவளோ அதை வக்கிரமாக புரிந்து வைத்திருந்தாள். நீ வெறும் காமவெறி பிடித்தவர் கதிர். இல்லையென்றால் நேற்றிரவு என்னை தொட்டிருக்க மாட்டீர்கள். சின்ன வயதில் இருந்தே என் மீது உங்களுக்கு ஒரு கண் இருந்தது. அப்போது வாய்ப்பு கிடைக்கவில்லை. இப்போது திருமணத்தின் மூலம் அந்த வாய்ப்பை உருவாக்கி கொண்டீர்கள். அவள் என் காதலை இழிவாக பேசிய அந்த நொடி என் கட்டுப்பாடு தளர்ந்தது. வாயை மூடு என்று கத்தியபடி என் கை அவளது கன்னத்தில் ஓங்கி பதிந்தது. அவள் நிலை குலைந்து போனாள். என் காதலை காமம் என்று சொல்லி கொச்சைப்படுத்தாதே. நீ என் மனைவி. உறவின் கண்ணியம் தெரிந்து பேசு என்று நான் ஆவேசமாக சொன்னேன். அவள் கன்னம் சிவந்து தடித்திருந்தது. அவளது கண்களில் இருந்து நீர் வழிந்தோடியது. அவள் ஒரு வார்த்தை கூட பேசாமல் அறையை விட்டு வெளியே ஓடினாள். அடுத்த நிமிடம் எனக்குள் குற்ற உணர்வு தலை தூக்கியது. என் கை எரிந்தது. அவளை அடித்த அதே கையால் சுவரை ஓங்கி குத்தினேன். ஏன் இப்படி செய்தேன் என்று என் மனம் கிடந்து துடித்தது. சிறிது நேரம் கழித்து நான் தயாராகி அறைக்கு வெளியே வந்தபோது அங்கே அஜயுடன் நித்யா ஏதோ பேசிக் கொண்டிருந்தாள். என்னை பார்த்ததும் இருவரும் அமைதியாகிவிட்டனர். என் அம்மா சமையலறையில் காலை உணவு தயாரித்து கொண்டிருந்தார். நான் அஜய் அருகில் அமர்ந்து குடிக்க தண்ணீர் கொண்டு வா என்றேன்.
அவன் மிகவும் சீரியஸாக இருந்தான். ஒருவேளை நித்யா அவனிடம் ஏதாவது சொல்லி இருப்பாளோ? நித்யா அங்கிருந்து எழுந்து போக முயன்றாள். நான் சட்டென அவள் கையை பற்றினேன். எங்கே போகிறாய்? கையை விடுங்கள் என்றாள் கோபமாக. அவள் காதருகே குனிந்து, மன்னித்துவிடு நித்யா, கோபத்தில் தெரியாமல் கை நீட்டிவிட்டேன் என்று மெல்லிய குரலில் சொன்னேன். அவள் பதில் சொல்லவில்லை. ஆனால் அவளது ஈரமான கண்கள் ஒரு நிமிடம் என்னை பார்த்தன. அந்த பார்வையில் இருந்த வலி என்னை சுட்டது. அவள் சமையலறைக்குள் சென்றாள். அஜய் தண்ணீர் கொண்டு வந்து கொடுத்துவிட்டு ஒரு வார்த்தை கூட பேசாமல் தன் அறைக்குள் சென்று மறைந்தான். அன்று முழுவதும் நித்யா அறை பக்கமே வரவில்லை. மறுநாள் வரவேற்பு நிகழ்ச்சி நடந்தது. அங்கும் அவள் அமைதியாகவே இருந்தாள். அவளோடு சேர்ந்து அஜயும் இன்று மௌனமாக இருந்தாள். எனக்கு நித்யாவிடம் பேச ஒரு வாய்ப்பு கிடைக்கவில்லை. இரவு அறைக்கு வந்தபோது அவள் ஏற்கனவே உடை மாற்றிவிட்டு படுக்க தயாராக இருந்தாள். அவள் அருகில் சென்று, நித்யா, மீண்டும் ஒரு முறை மன்னிப்பு கேட்கிறேன். நான் வேண்டுமென்று உன்னை அடிக்கவில்லை. நீ பேசிய பேச்சு என்னை அப்படி செய்ய வைத்து விட்டது என்றேன். அவள் நிமிர்ந்து கூட பார்க்காமல், உங்கள் விளக்கம் முடிந்ததென்றால் நான் தூங்கலாமா என்று காய்ந்த குரலில் கேட்டாள். அவளது அந்த உதாசீனம் என்னை வருத்தியது. சரி, அவளுக்கு இன்னும் அவகாசம் தேவை என்று நான் நினைத்து விலகி படுத்து கொண்டேன். திருமணத்தின் முதல் சில நாட்கள் தம்பதிகள் ஒருவரையொருவர் மணிக்கணக்காக பேசிக் கொண்டிருப்பார்கள் என்பார்கள். ஆனால் எங்களுக்கோ பேசுவதற்கு ஒரு வார்த்தை கூட மிச்சமில்லை. நித்யா தன் நேரத்தை முழுவதும் சமையலறையில் என் அம்மாவுக்கு உதவி செய்வதிலேயே கழித்தாள். அம்மா எவ்வளவோ தடுத்தும் அவள் கேட்பதாக இல்லை. அவளோடு வெளியே செல்ல வேண்டும், பேச வேண்டும் என்று எனக்கு ஆசையாக இருந்தது. நான் சில முறை அவளிடம் ஜாடையாக கேட்டும் அவள் கண்டுகொள்ளவே இல்லை. வேலைக்கு செல்ல தொடங்கினால் மனம் மாறும் என்று நானும் தொழிற்சாலைக்கு செல்ல ஆரம்பித்தேன். ஒரு நாள் என் அப்பா என்னை சீக்கிரம் வீட்டிற்கு அனுப்பி வைத்தார். கதிர், நித்யாவை எங்காவது வெளியே கூட்டிட்டு போ, ஹோட்டலில் சாப்பிட்டு விட்டு அப்புறம் வாருங்கள் என்றார். ஆசையோடு வீட்டிற்கு வந்தேன். ஆனால் அங்கே அம்மா மட்டும்தான் இருந்தார். அம்மா, நித்யா எங்கே என்று கேட்டேன். அவள் அஜயுடன் வெளியே சென்றிருக்கிறாள் என்று அம்மா சொன்னார். அதை கேட்டதும் எனக்குள் ஒரு இனம் புரியாத அதிர்ச்சியும் ஆச்சரியமும் ஏற்பட்டது. என்னுடன் பேசக்கூட பிடிக்காதவள் அஜயுடன் எங்கே சென்றிருப்பாள்? அஜயுடன் எங்கே போயிருக்கிறாள் அம்மா என்று மீண்டும் கேட்டேன். எனக்கு தெரியவில்லை கதிர். மதியம் நான் தூங்கி எழுந்தபோது இருவரும் தயாராக இருந்தார்கள். அக்காவை வெளியே அழைத்து செல்கிறேன், மாலைக்குள் வந்து விடுவோம் என்று அஜய் சொல்லிவிட்டு போனான் என்றார் அம்மா. பிறகு என்னை பார்த்து, நீ ஏன் இன்று சீக்கிரமே வந்து விட்டாய் என்று கேட்டார். அவருக்கு எப்படி சொல்வது? நித்யாவை எங்காவது வெளியே அழைத்து செல்லலாம் என்று ஆசையோடு வந்தேன் என்று. நான் அம்மாவோடு பேசிக் கொண்டிருக்கும் போதே கீழே சிரிப்பு சத்தம் கேட்டது. ஜன்னல் வழியாக எட்டி பார்த்தேன். அஜயும் நித்யாவும் பைக்கில் வந்து இறங்கினார்கள். இருவரும் எதற்கோ விழுந்து விழுந்து சிரித்து கொண்டிருந்தார்கள். என்னிடம் பேசும்போது கல்லை விட கடினமாக இருக்கும் நித்யாவா இப்படி சிரிக்கிறாள்? நீ உன் சேட்டையை இன்னும் விடவில்லையா அஜய் என்று நித்யா சிரித்தபடி கேட்டாள். இல்லை அண்ணி, என்னை உனக்கு தெரியாதா என்றான் அஜய். உன் பெரியப்பாவிடம் உன் குறைகளை சொல்ல போகிறேன் பார், அப்புறம் உன் காது கிழிந்தது என்று மிரட்டினாள். அதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும், இன்னைக்கு எப்படி இருந்தது? என்ஜாய் பண்ணியா என்று அஜய் கேட்க, நித்யா உற்சாகமாக, ரொம்ப ஜாலியா இருந்தது அஜய், உன் கூட வரும்போது எனக்கு எப்போதும் ரொம்ப பிடிக்கும் என்றாள். அவள் சொன்ன அந்த வார்த்தை என் இதயத்தில் ஒரு கனமான பெருமூச்சை வரவழைத்தது. எப்போதாவது என்னிடம் இப்படி சிரித்து பேசுவாளா? நான் மெல்ல விலகி என் அறைக்குள் சென்று அமர்ந்தேன். சிறிது நேரத்தில் மாடியில் அவர்கள் சிரித்து பேசும் சத்தம் கேட்டது. நித்யா சிரித்த முகத்தோடு அறைக்குள் நுழைந்தாள். ஆனால் கட்டிலில் நான் அமர்ந்திருப்பதை பார்த்த அடுத்த நொடி அவளது முகம் அப்படியே உறைந்து போனது. சிரிப்பு மறந்து பழைய இறுக்கம் ஒட்டி கொண்டது. அவள் தன் கைப்பையை ஒரு பக்கம் வைத்துவிட்டு கைகளில் இருந்த வளையல்களை கலற்ற தொடங்கினாள். திருமணத்தின் போது நான் அவளுக்கு தந்த முகம் பார்க்கும் பரிசை அவள் இன்னும் பிரித்து கூட பார்க்கவில்லை. 2 நாட்களாக நான் அவளிடம் பேசவில்லை. ஆனால் அது அவளை பாதித்ததாகவே தெரியவில்லை. அவள் அருகில் சென்று, அஜயுடன் எங்கே போயிருந்தாய் என்று கேட்டேன். அவள் பதில் சொல்லவில்லை.
தன் காலணிகளை கழற்றி வைத்துவிட்டு சாதாரண உடைகளை எடுத்துக்கொண்டு வெளியே போக தயாரானாள். நான் கேட்பது உன் காதில் விழவில்லையா? ஏன் பதில் சொல்ல மாட்டேன் என்கிறாய் என்று உரக்க கேட்டேன். அவள் நின்று நிதானமாக என்னை திரும்பி பார்த்தாள். நீங்கள் என்னிடம் இருந்து என்னத்தான் எதிர்பார்க்கிறீர்கள்? உங்கள் ஆசைப்படி திருமணம் ஆகிவிட்டது. என்னை உங்கள் வீட்டிற்கும் அழைத்து வந்து விட்டீர்கள். இன்னும் என்ன வேண்டும்? மற்றபடி எதையும் என்னிடம் எதிர்பார்க்காதீர்கள். தயவு செய்து என்னிடம் பேசாதீர்கள். உங்கள் கடமைகளை செய்ய நான் ஒருபோதும் தடையாக இருக்க மாட்டேன். ஆனால் பேசுவதற்கு வற்புறுத்தாதீர்கள் என்று கராராக சொல்லிவிட்டு வெளியேறினாள். எனக்கு தலை வெடிப்பது போல இருந்தது. சிறுவயதில் விளையாட்டாக சிகரெட் பிடித்து சித்தப்பாவிடம் அடி வாங்கிய பிறகு அந்த பழக்கத்தை விட்டிருந்தேன். ஆனால் இன்று நித்யாவின் இந்த மௌனம் மீண்டும் என்னை தூண்டியது. இரவு முழுவதும் தூக்கமின்றி சிகரெட் புகையில் என் வேதனையை மறைக்க முயன்றேன். பகலில் அவள் அம்மாவுடன் சமையலில் இருப்பாள் அல்லது அஜயுடன் சிரித்து பேசிக் கொண்டிருப்பாள். இரவு தூங்குவதற்காக மட்டுமே அறைக்கு வருவாள். பெண்ணின் சம்மதம் இல்லாமல் நடக்கும் திருமணத்தின் வலியை அப்போதுதான் உணரத் தொடங்கினேன். சிறுவயதில் நான் செய்த ஒரு அறியாத தவறை இன்று அவள் காமம் என்று கொச்சையாக பேசி என் முகத்தை அறைந்ததை என்னால் ஜீரணிக்கவே முடியவில்லை. ஒரு நாள் தொழிற்சாலையிலிருந்து காரில் திரும்பி வந்து கொண்டிருந்தேன். சிக்னலில் நின்றபோது எனக்கு பக்கத்தில் ஒரு பைக் வந்து நின்றது. தற்செயலாக பார்த்த எனக்கு பேரதிர்ச்சி. அங்கே அஜயின் பின்னால் நித்யா அமர்ந்திருந்தாள். இருவரும் தீவிரமாக ஏதோ பேசிக் கொண்டிருந்தார்கள். நான் காரின் கண்ணாடியை ஏற்றிக் கொண்டேன். ஆனால் அவர்களுக்கு இடையில் நடந்த அந்த பேச்சு என் காதில் விழுந்தது. அஜய் சொன்னான், அண்ணி, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். அண்ணங்கிட்ட இதை பத்தி முன்னாடியே சொல்லி இருக்கணும். அதற்கு நித்யா கசப்பான குரலில், இப்போ சொல்லி என்ன பயன்? நடக்க வேண்டியது நடந்துவிட்டது. உன் கோழைத்தனத்தால் இன்று எல்லாம் கைமீறி போய்விட்டது. உன்னிடம் எவ்வளவோ சொன்னேன், கதிரிடம் உண்மையை சொல்லிவிடு என்று. ஆனால் நீ கேட்கவில்லை. இப்போது வருந்தி என்ன லாபம் என்றாள். இன்னும் காலம் கடக்கவில்லை. நான் அண்ணனிடம் பேசுகிறேன் என்று அஜய் சொல்லும் போதே சிக்னல் பச்சை நிறமாக மாறியது. அவர்கள் பைக் வேகமாக பறந்தது. நான் அங்கேயே சிலையாக உறைந்து நின்றேன். அவர்கள் பேசியதை கேட்ட பிறகு எனக்கு வண்டி ஓட்டக்கூட தோன்றவில்லை. என் கால்கள் நடுங்கின. இத்தனை காலம் அவர்கள் இருவரும் சிறுவயது முதலே ஒன்றாக வளர்ந்தவர்கள். அண்ணி, கொழுந்தன் என்கின்ற முறையில் நட்பு பாராட்டுவார்கள் என்று தான் நினைத்தேன். அஜய் அடிக்கடி எங்களை வைத்து கேலி செய்யும் போதெல்லாம் அது வெறும் குறும்பு என்று தான் எண்ணினேன். ஆனால் இப்போது அவர்கள் பேசியது என் மூளையை குழப்பியது. பின்னால் வந்த வாகனங்களின் ஹாரன் சத்தம் கேட்டு சுயநினைவு பெற்று வண்டியை வீட்டிற்கு செலுத்தினேன். வீட்டில் அம்மா மட்டும் சமையலறையில் இருந்தார். நித்யா எங்கே என்று கேட்டேன். அவள் அஜய் அறையில் இருப்பாள், எப்போதும் அங்கேதான் இருக்கிறாள் என்றார் அம்மா. என் அறைக்கு வந்தவன் ஆத்திரத்திலும் வேதனையிலும் சிகரெட்களை ஒன்றன் பின் ஒன்றாக பற்ற வைத்தேன். இரவு உணவை கூட தொடவில்லை. நான் சாப்பிட்டேனா இல்லையா என்பது நித்யாவிற்கு ஒரு பொருட்டாகவே இல்லை. அன்று இரவு மட்டும் 2 பாக்கெட் சிகரெட்டுகளை தீர்த்திருந்தேன். சிகரெட் புகையினால் என் நுரையீரல் கருகியது மட்டுமல்லாமல் உடலிலும் காய்ச்சலில் கொதிக்க தொடங்கியது. நித்யா அறைக்குள் வந்தபோது அறை முழுவதும் புகையால் இருந்தது. அவளுக்கு இருமல் வர என்னை கோபமாக ஒரு பார்வை பார்த்துவிட்டு தன் நகைகளை கழற்றிவிட்டு படுக்க தயாரானாள். எனக்கு இருமல் நிற்கவே இல்லை. காய்ச்சலின் வேகத்தில் என் கண்களிலிருந்து தண்ணீர் வழிந்தது. நித்யா, கொஞ்சம் தண்ணீர் கொடுப்பாயா என்று கம்மிய குரலில் கேட்டேன். குளிரில் என் உடல் நடுங்கியது. அவள் தயங்கியபடியே எழுந்து வந்து தன் கைகளை என் நெற்றியில் வைத்தாள். உங்களுக்கு கடும் காய்ச்சலாக இருக்கிறது என்றாள் பதற்றத்துடன். தண்ணீரை எடுத்து கொடுத்தாள். 2 மிடறு குடித்தேன். போர்வை போர்த்தி விடு என்றேன். அவள் போர்வையை போர்த்திவிட்டு எனக்காக சமையலறைக்கு சென்று தேநீர் போட்டு எடுத்து வந்தாள். அன்று இரவு முழுவதும் தூங்காமல் என் நெற்றியில் ஈரத்துணி வைத்து பச்சையிட்டு பார்த்து கொண்டாள். அதிகாலையில் காய்ச்சல் சற்று குறைந்து இருந்தது. ஆனால் என் மனதிற்குள் ஒரு குற்ற உணர்வு தலை தூக்கியது. என் காதலில் நான் சுயநலவாதியாக இருந்து விட்டேனோ? அவர்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் காதலிக்கிறார்கள். நான் தான் இடையில் வந்து இவளை கட்டாயப்படுத்தி மனம் முடித்து விட்டேனோ? அவளுக்கு விருப்பமில்லாத இந்த திருமண பந்தத்தில் அவளை சிறை வைப்பது எவ்வளவு பெரிய தவறு என்று அப்போதுதான் உணர்ந்தது. காய்ச்சல் குறைந்ததும் என் அப்பாவிடம் சென்றேன்.
அப்பா, நான் இங்கே இருக்க விரும்பவில்லை. நான் மீண்டும் வெளிநாடு சென்று அங்கே வேலை பார்க்க போகிறேன் என்றேன். அப்பா அதிர்ச்சியாக பார்த்தார். இங்கே எல்லாம் சரியாக இருக்கும்போது ஏன் அங்கே போகிறாய்? சரி, போவதாக இருந்தால் நித்யாவையும் கூட்டிக் கொண்டு போ என்றார். இல்லை அப்பா, அவளை நான் அழைத்து செல்ல முடியாது என்று உறுதியாக சொன்னேன். என் மனதில் ஒரு கடினமான முடிவை எடுத்திருந்தேன். அதுதான் நித்யாவிற்கு நான் செய்யும் பிராயச்சித்தம். நான் விவாகரத்து பத்திரங்களை தயார் செய்தேன். அவளது மகிழ்ச்சியை பறித்த இந்த தேவையற்ற பந்தத்தில் இருந்து அவளை விடுவிக்க முடிவெடுத்தேன். காய்ச்சல் வந்த பிறகு நித்யா என்னிடம் கொஞ்சம் கனிவாக நடந்து கொண்டாள். அடிக்கடி வந்து உடல்நிலை பற்றி விசாரித்தாள். நான் வெளிநாடு செல்வது பற்றி அறிந்ததிலிருந்து அவள் மௌனமாகவே இருந்தாள். மறுநாள் காலை எனக்கு விமானம். அன்றிரவே எல்லா பிரச்சனைகளையும் முடிந்துவிட வேண்டும் என்று நான் நினைத்தேன். இரவு அவள் அறைக்குள் வந்தபோது நான் சோபாவில் அமர்ந்திருந்தேன். எனக்கு முன்னால் இருந்த மேஜையில் அந்த விவாகரத்து பத்திரங்கள் இருந்தன. அவள் தன் நகைகளை கழற்ற தொடங்கினாள். என் தொண்டையை அடைத்த அழுகையை விழுங்கி கொண்டு, நித்யா, உன்னிடமிருந்து ஒரு 5 நிமிடம் வேண்டும், எனக்காக தருவாயா என்று கேட்டேன். கலற்ற தொடங்கிய வளையல்களை அப்படியே விட்டுவிட்டு அவள் மௌனமாக என் முன்னால் வந்து அமர்ந்தாள். கதிர், விவாகரத்து பத்திரத்தை கொடுக்கும்போது நித்யாவின் ரியாக்ஷன் என்னவாக இருக்கும்? நித்யா எனக்கு முன்னால் மௌனமாக அமர்ந்திருந்தாள். என் தொண்டையில் ஒரு பாரம் அடைத்தது. நித்யா, நான் உன்னிடம் மிக மோசமாக நடந்து கொண்டு விட்டேன். சிறுவயதில் நான் செய்த அந்த தவறான செயல் உன் மனதில் இவ்வளவு பெரிய காயத்தை ஏற்படுத்தி இருக்கும் என்று எனக்கு தெரியாது. அன்று நான் விவரம் தெரியாத வயதில் இருந்தேன். அப்பா பக்கத்தில் இல்லை. வெளிநாட்டில் தவறான நண்பர்களின் சேர்க்கை, தேவையற்ற வீடியோக்கள், இப்படியெல்லாம் என் புத்தி மழுங்கி போயிருந்தது. உன் மீது கை வைத்த அந்த நொடியே நான் என்னை உணர்ந்து பின்வாங்கிக் கொண்டேன். ஆனால் அந்த நொடி உன் வாழ்க்கையையே பயத்தில் ஆழ்த்திவிட்டது என்பதை நான் உணரவில்லை. மூச்சை இழுத்து கொண்டு தொடர்ந்தேன். துருக்கியில் இருந்தபோது எத்தனையோ அழகான பெண்களை பார்த்திருக்கிறேன். ஆனால் என் கண்கள் உன்னைத்தான் தேடின. உன்னை காதலித்ததால் தான் என்னை நான் கட்டுப்படுத்தி கொண்டேன். ஆனால் இங்கே வந்த பிறகுதான் தெரிந்தது உனக்கு இந்த உறவு ஒரு சிறை என்று. நான் உன்னை அடைந்தே தீருவேன் என்று பிடிவாதம் பிடித்தேன். அது என் தப்புதான். எல்லாவற்றையும் விட உனக்கும் அஜய்க்கும் இடையே இருக்கும் அந்த புரிதலை பார்த்தபோது நான் உடைந்து போய்விட்டேன். நீ அஜயை விரும்புகிறாய் என்று நான் நினைக்கிறேன். நித்யா சட்டென தலை நிமிர்ந்து அதிர்ச்சியுடன் என்னை பார்த்தாள். என் கண்களில் தேங்கிய கண்ணீரை அடக்கிக் கொண்டு அந்த பத்திரங்களை அவள் முன்னால் நீட்டினேன். இதோ, இது விவாகரத்து பத்திரம். இதில் கையெழுத்திடு. உனக்கு என்னிடம் இருந்து விடுதலை கிடைத்துவிடும். என் காதல், என் பிரச்சனை உன்னுடையது அல்ல. நான் மீண்டும் துருக்கிக்கே சென்று விடுகிறேன். இனி உன் வாழ்வில் குறுக்கிட மாட்டேன். நீ அஜயுடன் உன் வாழ்க்கையை நான் பேசி முடிக்கும் முன்பே நித்யா என் கன்னத்தில் ஓங்கி அறைந்தாள். நான் அதிர்ச்சியில் உறைந்து நின்றேன். வெட்கமாக இல்லையா உங்களுக்கு இப்படி பேச என்று கதறி அழுதாள் நித்யா. என்னை நீங்கள் இவ்வளவு கீழ்த்தரமாகவா புரிந்து வைத்திருக்கிறீர்கள்? அஜய் எனக்கு தம்பி முறை. அவனை நான் என் உடன் பிறந்தவனாக பார்க்கிறேன். உங்களுக்கு தான் உறவுகளின் புனிதம் தெரியவில்லை. அந்த அஜய் தான் ஒவ்வொரு நாளும் கதிர் அண்ணா ரொம்ப நல்லவர், உன்னை உயிருக்கு உயிராக காதலிக்கிறார், பழைய கசப்புகளை மறந்துவிடு என்று எனக்கு புரிய வைக்க முயன்றார். நான் தான் பிடிவாதமாக இருந்தேன். இப்போது என் மீது பழியை போட்டு நீங்கள் துருக்கிக்கு ஓடப் போகிறீர்களா? போங்கள், இனிமேல் வர வேண்டாம். ஆனால் எனக்கும் அஜய்க்கும் இருக்கும் உறவை இப்படி கொச்சைப்படுத்தாதீர்கள். நான் திகைத்து நின்றேன். நித்யா, நான் அன்று நீங்கள் இருவரும் பேசிக் கொண்டிருந்ததை கேட்டேன். ஏதோ ரகசியம் என்று சொன்னீர்களே? நித்யா கண்ணீரை துடைத்து கொண்டே சொன்னாள். அஜய் ஒரு பெண்ணை காதலிக்கிறான். ஆனால் அந்த பெண் வேறொரு சமூகத்தை சேர்ந்தவள். அந்த பெண்ணின் வீட்டில் மிகவும் கண்டிப்பானவர்கள். அஜய் தன் காதலை சொல்ல பயந்த போதுதான் நான் அவனிடம் கதிரிடம் உண்மையை சொல்லி உதவி கேள் என்று சொன்னேன். அந்த பெண்ணிற்கு வேறு இடத்தில் நிச்சயதார்த்தம் ஆகிவிட்டதால் அவன் தவித்து கொண்டிருந்தான். அவனுக்கு ஆறுதல் சொல்லத்தான் நான் அவன் அறைக்கு சென்றேன். அதை போய் நீங்கள்... நித்யா அழுகையை நிறுத்தவில்லை. உங்கள் சிறுவயது செயல் என் மனதில் ஒரு பயத்தை விதைத்தது உண்மைதான். அந்த பயத்திலிருந்து வெளியே வர எனக்கு அவகாசம் தேவைப்பட்டது. ஆனால் நீங்கள் எனக்கு நேரமே கொடுக்காமல் என் மீது சந்தேகப்படுகிறீர்கள். அடுத்த நொடி அவள் மேஜை மீது இருந்த விவாகரத்து பத்திரங்களை எடுத்து
சிறு சிறு துண்டுகளாக கிழித்து போட்டாள். என் பயண சீட்டையும் கிழித்து எறிந்தாள். நீங்கள் எங்கும் போகக்கூடாது கதிர், என்னை பிரிந்து எங்கும் போகக்கூடாது. ஏனென்றால் என்று சொல்லிவிட்டு அவள் சட்டென நின்றாள். அவள் சோபாவிலிருந்து எழுந்து செல்ல முயல நான் அவளது கைகளை பற்றி இழுத்தேன். பேசி முடி நித்யா, ஏனென்றால் அவள் என் கைகளை பார்க்க முடியாமல் தலை குனிந்து உங்களை பிடிக்கும் என்று நான் இப்போது சொல்ல மாட்டேன். நீங்கள் ஒரு மோசமான மனிதர் என்றால் செல்லமாக கோபித்து கொண்டு நான் அவளை மெல்ல அணைத்து கொண்டேன். என் கண்களிலும் கண்ணீர் வழிந்தது. இன்று உண்மைகள் உடைந்து சந்தேகங்கள் மறைந்து எங்கள் காதலின் புதிய அத்தியாயம் தொடங்கி இருந்தது. அன்று நான் எடுத்த அந்த தியாக முடிவுதான் இன்று அவளை என்னிடம் நெருங்க செய்து இருக்கிறது. இத்துடன் கதை முடிந்தது. கதை பிடித்தால் லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி.